நீ பேனு பல்ல அடிச்சா அவனும் பல்ல அடிக்க தான் செய்வான். இது ஒரு கேள்வியா அதெல்லாம் கிரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் கேட்கறது கூச்சப்பட வேண்டாமா? நீங்களும் பொம்பளை தானம்மா, எப்படி இதெல்லாம் கேட்குறீங்க? முதல்ல அப்படியே மாதம்பட்டியான்னு பார்த்தாங்கம்மா, கிறிஸ்டல்டா பேச பேச கிரிஞ்சாக ஆரம்பிச்சு மேட்ரு. சமைக்கிற வேலையை பாரியா, தேவையில்லாம பொம்பளை வாய்க்கில் விரட்டிட்டு விரட்டி விட்டுடலாம். உனக்கு மாசாணியம்மன் கோயில் 1/2 கிலோ மிளகா அரைச்சி வரும்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு பயந்துட்டு வேற வரலாம். சாமி கும்பிட்றவங்க எல்லாரும் இந்த பக்கம் வராதிங்க, மாதம்பட்டி இருக்கா, ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்ல போறீங்களான்னு கேட்குறேன். வானம் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாய் கிறிஸ்டில இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட தரப்புல இருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூ பத்தி வழக்கறிஞர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்ப பாத்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டில அவங்க சைட்ல இருந்து அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நீங்க அதை பாத்தீங்க, அதுல அவங்க அழுகுறாங்க. அவங்க கொடுக்கறது மட்டும் இல்லாம கூட அவங்க அம்மாவும் கொடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதுல பேசியிருக்காங்க. அதுல எது போய் எது உண்மைன்னு தெரியல. சோ நீங்க பாத்தீங்களா, உங்களோட கருத்து என்ன சார்? நம்ம அந்த மாதம்பட்டி படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா தியேட்டர் விட்டு போய் ஓட்டிட்டு நீங்க நிறுத்துற வரைக்கும் அது ஓட்டிட்டு அதை விட்டுட்டு நம்ம ஓட்டிட்டு போயிட்டு அந்த படம்லாம் படம் முடிஞ்சுதுமா, ரிலீஸ் எல்லாம் பண்ணி ஷோ முடிஞ்சுது. அதெல்லாம் அதுல என்ன இருக்கு? அழுவுறது பெண்களுக்கு அழுவுறதுக்கு என்ன கைவந்த கலை? பெண்களுக்கு 9 கண்கள் உடம்பெல்லாம் கண்கள் வரல கமலஹாசன். இதுல ஆள வந்தான்ல, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லியிருப்பாளே. விஜய் விஜய் இது எப்படி தெரியும்? நோ 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 விஜய், என் கண்ணை பாரு, அவ கண்ணை பார்க்காத அப்படி சொல்லுவார்ல, ஆள வந்தான்ல. செமையா இருக்கும் அந்த படம். அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லியிருக்காளே அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, சிலந்திகள் பெண்கள், ஆண்கள் பூச்சிகள். கமலஹாசமா சுரேஷ் கிருஷ்ணா படம் ஆள வந்தான். அதை சொல்லுவாரு, மண்ணை நம்பும் மாபெரும் மரம் கூட மாபெரும் புயலில் வேறறுமே, உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு நாள் உன்னை கைவிடுமே, பெண்ணை நம்பி மட்டும் போகும் வாழ்க்கை பின்னநாள் வரையில் பின்வருமா அப்படிம்பாரு கமல். மண்ணை நம்பிதான் வாழுது மாபெரும் மரம், ஒரு நாள் வேற இருந்துரும், புயல்ல விழுந்துரும். ஓகே, உன்னை நம்பும் உறுப்புகள், இந்த கை என்ன நம்பிதான் இருக்கு. ஒரு ஃபெராலிஸ் வந்து அந்த கை இழுத்துரும். என்ன நம்பிதானே இருக்கு, கை விட்டுறது இல்லை. நீ பல்லு கொட்டி போதே, என்ன நம்பி இருக்கு, கண்ணு தெரிய மாட்டேது, கண்ணாடி போடுற, இந்த மாதிரி என்ன என்னோட உறுப்புகளே என்ன கைவிடுது. பொம்பளை நம்பி போடினா பொம்பளை சாவர வரைக்கும் கூட வருவாளா அப்படிங்கிறது தான் அந்த டைலாக்கோட மித்து. இதில் மாதம்பட்டியும் பாடம் எடுத்துக்கணும். இந்த பொம்பளைங்களே இப்படிதான் பெரட்டி விட்டு போகிறது, கவுத்து விட்டு போகிறது, அழுகுறது, ஓடுறது, ஒடியாடுறது. என்ன எனக்கு நான் ஒரு சைடாக பேசுகிற மாதிரி ஆயிட்டு இந்த மேட்டரில். ஆக்சுவலாக அதுமாதிரி நான் பேச மாட்டேன். நான் ரொம்ப நடுநிலை நக்கியாக நக்கம் இந்த பொங்க கடந்துக்கிட்டு இங்கிட்டு தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் குத்து, இப்படி தான் பேசுவேனே. ஏன்னா யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு பேசுறத. வேற என்ன, எனக்கு நீ இண்டிவிஜுவல் கருத்து இருக்கக்கூடாதா என்ன? நீ என்னிட்ட தானே கேள்வி கேட்டிருக்க. வாட் இஸ் தமிழ்வேந்தன் ஸ்டாண்டு தான் இங்கே பேச முடியும். என்னுடைய கருத்து வந்து நான் சிம்பிளா கேட்கிறேன். நீ கல்யாணாவது பொண்ணு இருந்தாலும் சும்மா சாதாரண கேட்கிறேன். ஜாய் கிறிஸ்டலா மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் உனக்கு ஏற்பட்டா நீ என்ன முடிவு எடுப்ப? சும்மா சொல், உன் மனசுல பட்டா சொல். எப்படி வேணுமோ இருக்கட்டும், கல்யாணம் ஜாய் கிறிஸ்டலா கேரக்டராவே நீ இருமா. அந்த கேரக்டர் அந்த வயசுல இரு, ஏற்கனவே குழந்தை இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ என்ன முடிவு எடுப்பன்னு சொல்லு. இல்லை ஒன்றும் பெரிய கொஸ்டின்னா இல்லை. நான் என்ன முடிவு பண்ண, நான் வந்து முன்னாடியே எனக்கு ஒரு லைஃப் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த லைஃப் தேடி போகும்போது அந்த லைஃப் எனக்கு சொந்தமா இருக்கணும்னு நினைப்பேன். அது வந்து வேற, அது கிரிட்டிக்கல், அவங்க சைடே கிரிட்டிக்கலா இருக்குன்னா நான் அதை தொட கூட மாட்டேன். கும்பிடுமா, உனக்கு ஒரு கும்பிடுமா. மிக அருமையான புரிதல். இந்த வயசுல உனக்கு இவ்வளவு தெளிவு இருந்ததுன்னா நீ ஒரு 40 வயசுல இந்த நாட்டுக்கே ராணியா வருவ. அந்த புரிதல் ஜெயிக்கும். இதுதான் புரிதல். ஏற்கனவே நீ ஃபிளாப் ஆயிட்டி இல்ல, ஒரு படம் எடுக்கிற ஃபெயிலியர் ஆகுது, நீ டைரக்ட் பண்ண ஆசைப்படுற, முதல் படம் ஃபெயிலியர், 2வது படம் இவ்வளவு கவனமா எடுப்ப. இதெல்லாம் தோத்துது, இதுலாம் செலவு போச்சு, இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, இதுல ஃபுட்டில் இவ்வளோ இழுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு அழகாக எடுக்க மாட்டேன் 2வது வாட்டி. முதல் வாழ்க்கை தோத்து போகுது, 2வது வாழ்க்கையில் நீ செமையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருக்கணும்ல. இப்போ விட முன்னாடி ரொம்ப அழகாக இருந்திருப்பீங்க, இப்போ கூட ஆள் பெத்தி ஆகிப்பீங்க, முன்னாடி அழகாக இருந்திருப்பீங்க. நல்லவனா ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் உள்ளவனா பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கலாமே. ஏன் நீங்கள் முதல்ல கட்டிங்களே ஃபெர்டிக்கு, அவங்களும் கெட்டவன் இல்லையே. இண்டஸ்ட்ரி பூரா சொல்கிறாங்களே, பொன்மகள் வந்தாலும் ஜோதிகா சூர்யா ப்ரொடக்ஷனில் வந்த படமும் அது, ஜோதிகாவுக்கு பெரிய லேபில் கொடுத்த படம் அது. சரியாக கமர்ஷியலாக ஜெயிக்கலைங்கிறாங்க. பட் உங்கள் மேலே யாருமே நல்ல அபிப்பிராயம் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஜாய் கிறிஸ்டலாவுக்கு வந்து எதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களுடைய மித்து இருக்குல்ல, அதுக்கு நான் எதிரானவன். நீங்கள் ஒரு பொது கருத்தை பரப்புறீங்கல்ல, அதுக்கு நான் எதிரானவன். எதாக இருந்தாலும் அந்த ப்ரெக்னெண்டா லேடினா பஸ்ஸில் இடம் கேட்பாங்க. அப்போ உள்ளதாச்சு பொம்பளைப்பா அப்படின்பா, அப்படியே இருந்து இடம் கொடுப்பான். அவன் தான் இங்கே உள்ள ஆம்பளை, அவன் தான் ஆம்பளைன்னு சொல்கிறேன். நான் நிற்கிறேன் கால வலிக்க, நீ உட்காருதாயி. அவ்வளோ மரியாதைக்குரிய அந்த பிள்ளைதாச்சிங்கிற ஒரு பண்பை
ஒரு ஒரு நிலையை நீங்கள் ஏன் இவ்வளோ கொச்சைப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். ஆமா. இப்போதைக்கு தேவை அந்த குழந்தைய நல்லபடியாக நீ பெத்து எடுமா. நீ நிற்கிற நிலையில அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆகிட போகுது. இப்படி நிலை கொண்டு நிற்கக்கூடாது. மைண்டு இவ்வளோ ப்ரெஷரேஷன் ஆகக்கூடாது. ஸ்மூத்தாக இருக்கணும். குழந்தைக்கு நல்லா காது கேட்கும். இப்போ ரொம்ப நல்ல வளர்ச்சி, மூளையில் நல்லா வளர்ந்துரும், முழு பேபியாக இருக்கும். அது முதல்ல இன்னொரு உயிர் இந்த உலகத்துக்கு வரணும். நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க, பிள்ளையெல்லாம் பெறுங்க, அப்புறம் உங்கள் பஞ்சாயத்தை வைங்க, கடையை வைங்க. இப்போ ஏமா இந்த குதிக்கிறீங்க? ஏன்னா புள்ள பெற்றுட்டா இந்த சிம்பத்தி வராது. இப்போ இருக்க சிம்பத்தியை கிரியேட் பண்ண முடியாது. இப்போதான் இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீங்கள் தானே அக்யூஸ்டாக, நீங்கள் உங்கள் அம்மா கண்ணு தெரியாத அம்மா வாழ்ச்சி வந்துச்சு ட்ராமா பண்ணுறீங்களே இதுக்கு? இல்லை என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? மாதம்பட்டியோட பால் போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க, ஃபாரினில் விளையாடுறீங்க, அவர் காசு போகிறோன்னா இன்னைக்கு ப்ளே பாய்ன்னு சொல்கிறீங்க. ப்ளே பாய் இன்சியல் போட்டு என்ன செய்ய போறீங்க நீங்கள் சொல்லுமா? ஃப்ராடு பையனை இன்சியலை போட்டு அது கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு ஏமாந்துடக்கூடாது அப்படின்றாங்க. அது அமைதி படம்னு ஒரு படம், இந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சத்யராஜ் படம், மணிவண்ணன் டைரக்ஷனு. ரெண்டாவது இது சுஜாதா அம்மாவை கல்யாணம் பண்ணுவார். பொருத்தமான இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே வைக்கிற மாதிரி சுஜாதா அம்மாவை கல்யாணம் பண்ணுவார். ஆக்சுவலாக ஏற்கனவே தாயமான ஒரு பொம்பளை டீலில் விட்டு வந்துருவார் சத்யராஜ். அதில் பிறந்த பிள்ளை தான் இந்த போலீஸ் சத்யராஜ். அமைதிப்படை 35-40 வருஷம் இருக்கிற படம் வந்து இருக்கும். அப்போ சொல்லுவார் சுஜாதா கிட்ட, என்ன கோயிலில் குளிச்சுட்டு வருவார் குளத்தில், அந்த அரண்மனை குளத்தில். என்ன அரண்மனை குளத்தில் குளிச்சுட்டு வர்றீங்க? நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு கங்கையில் குளித்தாலே போவாதே நாத்திகம். கோயிலில் குளித்தா பாவம் போகுங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சிவகாமி. ஏன்டி சிவமா டார்லிங் ஏதாவது செய்தி உண்டா அப்படின்னு கேட்பார். இப்போ நக்கலை அப்படின்னு அந்த பையனை கொள்றதுக்கு வந்துட்டீங்களே வயசாக இந்த அரசியல் சுகத்துக்காக இவ்வளோ பண்ணுறீங்க. நீங்கள் கடைசி காலத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்லாமல் வயசான காலத்தில் அந்த ஊஞ்சலில் உட்காந்து தனியாக ஆடிட்டு இருப்பீங்க. அப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஆள் இருக்காதுன்னு பொண்டாட்டி சொல்லலாம். ஆடி போடி பைத்தியக்காரி, காசை விட்டு அடிச்சா டசன கணக்கில் பொண்ணுங்க நிற்பாளுங்க, கை குருத்தி காலு குருத்தின்னு. புரியாமல் பைத்தியக்காரி மாரி பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு பாருமா. தட் இஸ் சைக்காலஜி. ரொம்ப அருமையான புரிதல். அந்த படம் நீ அரசியல் தானே பேச விரும்புகிற, அந்த படத்தை போய் நைட்டு பார்த்துட்டு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொல்லு. மிக ஒரு அழகான அரசியல்வாதி எனக்கு உருவாயிடுவார் 2.5 மணி நேரத்தில். அவ்வளோ பொலிட்டிக்கல் இருக்கும், அதுக்குள்ள ப்ரெஷராக இருக்கும் படம், அப்படியே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு பார்த்தாலும் உயிரோட்டமாக இருக்கும், பூமர் மாதிரி இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படாதுன்னா நீங்கள் என்ன கலங்கரை விளக்கமா, கப்பல்களுக்கு வழிகாட்டியா? இந்த பக்கம் வராதிங்க, மாதம்பட்டி இருக்கா, ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்ல போறீங்களான்னு கேட்குறேன். ஏமா அசிங்க போறீங்கன்னு கேட்குறேன். இன்னும் புரியலையா? நீங்கள் உங்களை தரந்தாழ்த்திக்காதீங்க. ஏற்கனவே இப்போ தானேமா பெண்கள்லாம் போராடி வெளில வர்றீங்க. இந்த மாதிரி நீ ஆங்கரா வர்ற, ஒரு தைரியமாக ஒரு 4 ஃபீமேல் மேல் நிற்கிற இடத்துல நீ ஒரு ஃபீமேல் நின்று பேசிகிட்டு இருக்க. இந்த தைரியமும் நாகரிகமும் இல்லைன்னு சொல்றியா ஆண்கள்கிட்ட? நான் கேட்குறேன், இந்த கண்ணியம் ஆண்கள்கிட்ட இருக்கா இல்லையா? நீ ஒரு ஆணோட தானே பைக்கில் ஏறி வர்ற, நான் ஒரு ஆண் தானே பேட்டி கொடுக்குறேன், வெளில 10 பேர் உட்காந்து தானே இருக்கிறான். அப்போ இங்கே கண்ணியம் இருக்கா? நீ ஒருத்தி தானே ஃபீமேல் இருக்கு அந்த இடத்துல. இல்லை சும்மா சும்மா சொல்லு, கேஷுவலாக பேசு. அந்த கண்ணியமும் நான் நடந்துக்கிற விதத்துல தானே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டியா? நான் சொல்ல வந்த கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் இவங்க நடந்துப்பாங்க. அதுக்காக நீ நாளைக்கு இவங்க முன்ன குறை சொல்லாத. நீ பேனு பல்ல அடிச்சா அவனும் பல்ல அடிக்க தான் செய்வான். நீ வார்த்தை ஒரு வார்த்தை தவறா லீடு விடக்குள்ளேயே தப்பு செய்யறது மேலே என்கிட்ட பேசக்கூடாது, நான் உங்களை அப்பா மாதிரி நினைக்கிறேன், அண்ணன் மாதிரி நினைக்கிறேன், தப்புது, ஏதோ பேசிட்டீங்க, இனிமேல் இதுமாரி என்கிட்ட பேசிடாதீங்க, நல்லா இருக்காது அப்படின்னா உன்னை கண்டா மிரண்டுருவாமா. ஆனை ஈஸியாக பயமுறுத்தி போடலாம் தெரியுமா? நீ ஒரு முறை மறைச்சு பாரு சொல்லுன்னு பயந்துருவான், ஓடிடுவான். உன் ஏரில் ஒன்று டாவடிக்கிறான்ல, நின்று ஒரு செகண்ட் நின்று வா, என்ன வேணும் உனக்கு, தினம் வர்ற சுற்றி சுற்றி வர்ற, என்ன வேணும் உனக்கு, ஒன்றும் இல்லைம்மான்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு சரியான பேய்டாவ, போகக்கூடாது, அந்த பக்கம் போகாதீங்க ஏங்கன்னு சத்தம் போட்டு ஓடிடுவாங்க. நீ பல்ல காட்டினா அவனும் பல்ல காட்ட தான் செய்வான். நீ அப்புறம் குத்துதே கூடாது நீ ஏன் சொல்ற? இப்போ மாதம்பட்டி அப்படியே சுருட்டி அடக்கி அப்படியே உட்கார வச்சிட போறீங்களா? மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயமா, அவனெல்லாம் நீ எந்தையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பெர்னாட் ஷா சொல்லியிருக்காரு, எரர் இஸ் ஹியூமானிட்டின்னு சொல்லியிருக்காரு பெர்னாட் ஷா. தவறு செய்யறவன் தான் மனுஷன், தவறு செஞ்சாதான் மனுஷன், தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பான் மனுஷங்கிறார் பெர்னாட் ஷா. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு அவங்களோட நிலையை நினச்சி பரிதாபமாக இருக்கு. காசு பணம் செட்டில்மெண்ட்டெல்லாம் பேசுனா செருப்பு கட்டிட்டு பார்க்குறாங்க. வேற அல்டிமேட் கோல் என்ன உங்களுக்கு சொல்லு, பேசுவோம். வேற என்னம்மா பேசணும்? நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், 20 வருஷம் துறையில் இருக்கிறேன், வேற என்ன பேசணும்?
இதை விட கண்ட கர்மாண்டமான கேஸ்ல நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு காசும் வேணாம்னு வேண்டாம், சொல்றாங்க, மாதம்பட்டி வேண்டாம், ஒரு நேரத்துல குழந்தைக்கு இன்ஷியல் வேணும்னு சொல்றாங்க. அதே வேற மாதிரி கேள்வி கேட்டா அவர்கிட்ட இருந்து நான் வந்து என்ன என் இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க கூடாது, என் பொண்ணு என்ன நான் ஏமாந்த மாதிரி இன்னொரு பொண்ணு ஏமாறக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ இப்படி சுத்தி சுத்தி ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதே நமக்கு தெரியும். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஷீ இஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்டு. கன்ஃபியூஸ்டு ஆல், எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுது. குழப்பம் மீனும் குழப்பம். யூடியூப்ல வாய்க்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு எதிராக ட்ரோல் ஆகிட்டு தெரியுதா உங்க வீடியோ? முதல்ல அப்படியே மாதம்பட்டியான்னு பார்த்தாங்கம்மா, கிறிஸ்டல்டா பேச பேச கிரிஞ்சாக ஆரம்பிச்சிச்சு மேட்ரு. நீ ஒரே உருட்டை எத்தனை நாள் தான் உருட்ட முடியும்? இப்போ முதல் சேனலில் பேசுகிற உருட்டு இந்த சேனலில் நான் பேச மாட்டேன், வேற தான் பேசுவேன். அந்த வார்த்தை வந்துடாமே நான் பார்த்துப்பேன். ஒரே மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? அது ஒரே கதையை மாதம்பட்டின்னு புள்ள கொடுத்துட்டாரு, ரைட்டு புள்ள கொடுத்து அப்புறம் என்னம்மா சொல்லதில்ல. உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன் போங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சு செஞ்சு விடும் அந்த அம்மா, கூட்டத்தை உட்கார வச்சு. ஓ ஷேட் அப்படிங்க அந்த அம்மா கொண்ட உட்கார வச்சு நல்லா ஏசி ரூமில் இதோட எல்லாம் ஏசி குழுன்னு இருக்கும். ஓ ஐயோ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த காதம்பட்டி. ஓ ஷேட் ட்ரிங்க் பண்ணுவோம்மா அவருக்கு. ஹலோ அப்படிங்க, யூஎஸ்ஏல இருக்கம்மா, பிரான்ச்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுகிற வைங்கன்றவர். அவர் நம்பர் கூட நீ அடிக்க முடியாது, பிஆர்ஓ தான் எடுப்பார். நீ சொல்கிறது புரியுதா? இப்போ இவங்க அடிச்சா வச்சு ஷோ பண்ணுவாங்களா? அங்கே போக சொல்லுங்க. ஏன்னா ஏழை எளிய அவங்க வீட்டில் தான் கசாமசா நடக்கிற மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப நாள் வருத்தம் பாப்பா. ஏன் பணக்காரங்க வீட்டில் கசாமசாவே இல்லையா? மாதம்பட்டி தான் பணக்காரரு, கிறிஸ்டல்டா தான் பணக்காரி. கூட உட்கார ஷோ நடத்துங்க. இந்த பக்கம் ஜெயம் பேபி உட்கார வைங்க, இந்த பக்கம் தனுஷா உட்கார வைங்க, இந்த பக்கம் ஐஸ்வர்யா உட்கார வைங்க, உட்கார வச்சு ஷோ நடத்துங்கம்மா. என்னங்க பண்ணாரு உங்களை சொல்லுங்க? ஜெயம் பேபி என்னங்க பண்ணாரு? என்ன பண்ணிருப்பாருமா? அப்புறம் வேலூர்ல போய் ரூம் போட்டீங்க, அப்புறம் ரூம் போட்டு என்னவா பண்ணுவாங்க ஆம்பளை பொம்பளையும்? இது ஒரு கேள்வியாமா? அதெல்லாம் கிரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் கேட்கறது கூச்சப்பட வேண்டாமா? நீங்களும் பொம்பளை தானம்மா, எப்படி இதெல்லாம் கேட்குறீங்க? என்ன கேக்குறீங்க? உங்க அவளை கேட்ட நீ ஏமா குறுக்க வந்து மாட்டுற? நீ இல்ல நான் தான உங்களை கேள்வி கேக்குறேன். சோ அதான் முதல்ல என்னன்னா நீங்கன்னு இருக்கக்கூடாது. நமக்கு எதிரி வேற, அவங்கள தான் அட்டாக் பண்றோம். அது மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கம்மா. கிறிஸ்டல்டா கொண்டு வச்சு நேர்கொட்ட பாரு, ஒன்று அந்த அம்மா நினைக்க இதில் ஸ்டில்லு கொடுத்துக்கிட்டு உண்டை வச்சு செஞ்சு விட்றோம். அதுக்கெல்லாம் இதெல்லாம் அல்வா பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அடிச்சு ஏற்றிடும் இந்த மேட்டரை பிடிச்சி வச்சு. மாதம்பட்டி இவங்க ஏமா நீங்கள் வந்து முதல்ல நல்லா விளக்கம் சொல்லிட்டேன். உன்கிட்ட நீ தகுதியான ஒரு பெண் இந்த ப்ரொஃபஷனில் நான் பார்த்துட்டேன். ஓகே, என்னன்னா சைலண்டாக போயிட வேண்டியதானே? இல்லை, அதுதான் கரெக்டும் கூட. இப்போ கிறிஸ்டல்டான்னு ஒருத்தி இருந்ததே எனக்கு தெரியாது. இப்போ நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ரகசியத்தை பூரா தோண்டி தள்ளுறாங்கம்மா. பார்த்தியா இல்லையா? நிதின் பாலாவை பற்றி சொல்கிறாங்க, சிக்னேச்சர் துணிக்கடை யார் வச்சு கொடுத்தாங்கிறாங்க. இப்போ பெசனரில் உங்கள் ஃபர்ஸ்ட் புருஷன் ஃபெர்டிக்கெல்லாம் இப்போ யாருன்னே தெரியாத அட்ரஸ் இல்லாத ஆலையெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பொன்மகள் வந்தால் படம் ரீரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஓடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டீங்க. உங்களை நீங்களே தரந்தாழ்த்திட்டீங்கம்மா. வேற ஒன்றுமே இல்லை. இதில் ரொம்ப குவைட்டாக ஒரு லாயரை பிடிச்சி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம், வெளியே தெரியாமல். மாதம்பட்டி அவரும் வெளியே தெரியாமல் செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அவர் அந்த மாதிரி ஆள் தான். நீங்கள் மாதம்பட்டி ரொம்ப லேசாக இட போடுறீங்கம்மா. ஒரு சாதாரண சமையல்காரராக மாறி இருக்காரு. சமையல்காரனை கூப்பிடு அப்படிமா. கல்யாணத்தில் கடைசி செட்டில்மெண்ட் சமையல்காரன் தான். அவன் 1.5 லட்சம் பில்லு கொடுத்துருப்பான். 1.5 லட்சமா? 70,000 மேலே கிடையாதும்பாங்க. உப்பு சரியில்லை, அது உப்புமா சரியில்லை, இது கிச்சடி பத்தலை, என்னையா சமைச்சாரி தண்ணியா போட்டு வந்து போயா பில்லு கிடையாதும்பாங்க. பாவம் கெஞ்சி வாங்கிட்டு போய் நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், சும்மா ஏரியா கடைசி சாப்பிட்டதுல என்னையா அன்னத்தில் என்னையா முன்ன பின்னதான் இருக்கும், நம்ம வீட்டு சமையல் தானே, போயா காசு குடியா அவருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவரை பிராண்ட் பண்ணார். 10 crores சாப்பாட்டு பில்லு கொடுத்துருங்க, ஜிபே பண்ணிருங்க ஆஃபீஸில், எங்கள் ஸ்டாஃப்ஸ் வருவாங்கன்னு. ஸ்டாஃபை வந்து BMW காரில் உண்டை இறங்குறாரு. இவர் கேரவனில் போகிறாரு, ஹெலிகாப்டரில் போய் இறங்குறாரு.